வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஒரு ரீசெண்ட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பார்க்க நேர்ந்தது. வட இந்தியாவிலே 2 வயதான மூதாட்டிகள், 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், சகோதரிகள், அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னொரு ஊரிலே 3 இளம் பெண்கள், ஒரு 15, 18, 20 அந்த வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 சகோதரிகள் அவர்கள் மாடியிலே இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். மற்றொரு ஊரிலே ஒரு சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான். இத்தகைய ஒரு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. முதல் ஒரு கேஸில் என்ன நடந்தது என்றால், அந்த வயதான மூதாடிகளுக்கு ஒரு இது இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, இன்செக்யூர், தே ஃபெல்ட் இன்செக்யூர், யாருமே இல்லை. இரண்டாவது 3 மாணவி சகோதரிகள், அவர்கள் தந்தை அவர்கள் ஒரு கொரியன் கலாச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டதை உணர்ந்து அவர்களிடமிருந்து அந்த செல்ஃபோனை பறித்து கொண்டார் என்பதற்காக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டது. 3வது பையன் தன்னை ஒரு தந்தை வெளியிலே ஃபுட்பால் விளையாடுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லப்படுது. பேக்ரவுண்ட், திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங்? அதாவது இன்று நாம் எவ்வாறு மனதிலே சிக்கி தவிக்கின்றோம் என்பதை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. மக்கள் எல்லோருமே மனதுக்கு அடிமையாகி, அது போதாக்குறைக்கு இப்பொழுது நம்மிடையே இருக்கின்ற சோஷியல் மீடியாக்கள் என்பது நமது மனதை மேலும் மேலும் உருவாக்கி வலிமைப்படுத்தி நம்மை அடிமையாக்கிவிட்டன என்பதுதான் இவற்றுக்கு எல்லாற்றுக்குமே உண்டான அடிப்படை காரணமாகும். மனம் வலிமையாகிவிட்டது. மனதிலே மக்கள் சிக்கி கொண்டார்கள். மனதை அவர்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை. நான் வேறு, என்னுடைய மனது வேறு என்பதை அடிப்படை உண்மையை யாருக்கும் சொல்லித்தரப்படாததனால் அவர்கள் மனதோடு ஒன்றி போய்விட்டார்கள். அந்த மனம்தான் என்ன செய்கின்றது என்றால், இவர்களை ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அடிக்ஷனாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஒரு ஆதங்கமாக இருக்கலாம். எல்லாவற்றுமே மனது ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு அழைத்து செல்கின்றது. அதனால தான் இவ்வாறு நடக்கின்றது. எனவே தான் நாம் திருப்பி என்ன சொல்லுகின்றோம் என்றால், மனதை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனதை பற்றி மக்கள் பேச வேண்டும், என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லா கூட்டங்களிலும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றேன். குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களிடையே இந்த மனதை பற்றி பேச வேண்டும், நமது கலாச்சாரம் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.